ஸோ ஃபஸ்ட்டு இந்த பல்லு பாட்டை எடுத்து இதுக்கு பின்னாடி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா உதரும்போது இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ப்ளீட்டு, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ளீட் அப்படியே வச்சு கையாலே வந்து அந்த அழகாக எடுக்கலாம் அந்த ப்ளீட்ஸை. எப்படி வரும் பாருங்களேன். இந்த மாதிரி நீட்டான ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 பின், அதாவது ஆப்போசிட் இந்த சைட்லேருந்து ஒரு பின், அந்த சைடில் ஒரு பின் அப்படிங்கும்போது 2 சைடுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கும்போது ப்ளீட்ஸ் எதுவுமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் ப்ராப்பரான ஷேப்பில் வந்துருக்கு. யார் வீட்டில் என்ன இருக்கோ கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் கதவு இருக்கும். ஸோ அந்த கதவை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். கதவில் வந்து இந்த ப்ளீட்டை அப்படியே வந்து மடித்து வைக்கணும். நான் எப்படி பண்ணுறேங்கிறத அப்படியே பாருங்கள். இப்போ வந்து எல்லா ப்ளீட்டுமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பின் பண்ணியாச்சா? இப்போது பேசிக்காக நம்ம எடுக்கிறத எடுத்துட்டோம். இப்போ மேலே இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்த பிறகு இப்படி உதர்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளீட்டு அப்படியே பின்னாடி எல்லாம் வந்துடும். இப்போ சாரீஸில் இங்கே வச்சு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ, அதை எப்படி ட்ரே பண்ணுங்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம அதை பற்றி நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஸோ இதில் மெயினாக என்னென்னா செஸ்ட் ப்ளீட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஏன்னா மெயினாக வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளீட் வந்து லூஸாக வருது, சப்போஸ் சைடு ப்ளீட்லாம் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லாட்டி வெளியே எங்கேயாவது அர்ஜென்ட்டாக போகணும், எனக்கு கீழே பல்லுலேருந்து மேலே வரைக்கும் ஒரு பாட்டாக வந்து ப்ளீட் பண்ணி இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வர வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை, குயிக்காக நான் வந்து சாரியை ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாரியோட எங்கே வந்து நம்ம பின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை எடுத்துக்கணும், அதை ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து இந்த சைட்லேருந்து சின்னதாக உங்கள் சைஸ் எந்த சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக முடிஞ்சுது. இப்போ பல்லு பாட்டு தெரியுதா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பல்லு பாட்டை எடுத்து இதுக்கு பின்னாடி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா உதரும்போது இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ப்ளீட்டு, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ளீட் அப்படியே வச்சு கீழே இருக்கிறத அப்படியே ஒன்றுன்னா எடுத்துடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்த ப்ளீட் தான், அதை நம்ம இப்படி திருப்பி வைக்கும் போது நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். காட்டன் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ப்ளீட் எடுக்கிறது. இங்கே ஒரு பின் ஃபஸ்ட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும். சரி, இப்போ எப்படி நீட்டாக வந்து பின்னாடி இந்த மாதிரி வெளியே வராமையும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் அவசரத்துக்கு, அதாவது கீழேருந்து என்னால் ப்ளீட் மேலே வரைக்கும் எடுக்க முடியாது, எனக்கு அவசரமாக இருக்குது, வெளியே போகணும் அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பல்லு பாட்டை ப்ராப்பராக எப்படி அயன் பண்ணி கரெக்டான ப்ளீட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பல்லு பாட்டில் இந்த குட் போர்ஷன், அதாவது வெளிப்பக்கத்தை வந்து நம்ம ஆப்போசிட்டில் போட்டுறணும். இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து அந்த ப்ளீட் எடுக்கிற பிளேஸ் இருக்கணும். ஸோ ப்ளீட் எடுக்கும்போது என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி அயன் கொடுத்துடணும்.
அடுத்து இதுக்கு மேலே இந்த கார்னரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இந்த ப்ளீட்டோட எண்டில் இதோட கார்னரை ப்ளேஸ் பண்ணணும். இந்த சைடு பிடிச்சிக்கோங்க, கரெக்டாக இந்த எட்ஜில் பிடிச்சிட்டு இந்த கார்னரில் அயன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்னர். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் சின்ன ப்ளீட் வர வரைக்கும் இதே மாதிரி நார்மலாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ப்ளேட் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ளேட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி வரணும். அப்படி வந்து நம்ம பேக்கில் வச்சு இது பண்ணுவோமா, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா இந்த ப்ளீட், ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எந்த சைஸ் வேணும்னு சொல்லி ஒரு ப்ளீட் எடுத்துருப்போம். ஸோ அதை வந்து பேஸாக வச்சு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து இந்த ப்ளீட் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு பின் பண்ணிடணும். இப்போ எடுத்த ப்ளீட்டு 1 ப்ளீட் விட்டு 1 ப்ளீட் வந்து நம்ம இதை வந்து பின் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஈஸியாக கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தும் போது உங்களுக்கே தெரியும், சைடில் நீங்கள் எடுத்து ஆல்ரெடி அயன் பண்ண ப்ளீட்டெல்லாம் வந்து பின்னாடி அப்படியே தெரியும், அந்த லைன்ஸ் அப்படியே தெரியும். ஸோ அதை அப்படியே வச்சு கையாலே வந்து அந்த அழகாக எடுக்கலாம் அந்த ப்ளீட்ஸை. ஸோ இப்படி வந்து நீங்கள் அயன் பாக்ஸில் வந்து ப்ராப்பராக ஒரு ப்ளீட்டையும் எடுத்திங்கன்னா எப்படி வரும் பாருங்களேன். இந்த மாதிரி நீட்டான ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வெட்டிங்க்கு ஏதாவது பார்ட்டிக்கெல்லாம் போகணும், கரெக்டாக வந்து ப்ளீட்டிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கீழே இருக்கிற பாட்டை வந்து கரெக்டாக எடுத்து இதை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதாவது இங்கே பின் பண்ணுற பிளேஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளீட் பண்ணும்போது என்னென்னா ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்றும் அன்ஈவன் ஷேப்பில் இருக்கும் பாருங்களேன். ப்ராப்பராக வைக்கிறேன், பின் குத்துன இடத்துல பாருங்களேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் கரெக்டாக இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிறதுல ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கிறது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கா. ஸோ இந்த அன்ஈவன்னஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சைடு இப்போ பின் பண்ணியிருக்கோமா, அந்த இடத்துலையே வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு பின், ரைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பின் வந்து குத்திடணும். தெரியுதுங்களா? 2 சைடு 2 பின் குத்திருக்கேன். குத்திட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளேட் எடுத்திங்கன்னா உங்களோட ப்ளேட்ஸ் வந்து ஈவனாக வரும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் பார்த்தீங்கன்னா சைட் ப்ளேட்ஸ் எல்லாமே ஓரளவு ஈவனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ப்ளீட்டில் எப்படி ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு பின் குத்திருக்கோம், அதாவது இந்த சைடு வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சைடு இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் அந்த பக்கம் நமக்கு சப்போர்ட்டிவாக வரக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஒரு ப்ளீட்டுமே வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 பின், அதாவது ஆப்போசிட் இந்த சைட்லேருந்து ஒரு பின் அந்த சைடு ஒரு பின் அப்படிங்கும்போது 2 சைடுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கும்போது ப்ளீட்ஸ் எதுவுமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் ப்ராப்பரான ஷேப்பில் வந்துருக்கு. யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் சாரீ எப்படி ஈஸியாக ப்ளீட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது புதுசாக வந்து பழகிறவங்க கூட இந்த டெக்னிக்கை ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னா சாரியோட இந்த பல்லு பாட்டை ஃபுல்லாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ரேண்டம், எதுக்கு நீங்கள் மடிக்க வேண்டாம், ரேண்டமாக ஒரு ப்ளீட் எடுத்துக்கோங்க. அளவில் ஒன்றும் இல்லை, சும்மா ரேண்டம் ப்ளீட்டு எடுத்துட்டு யார் வீட்டில் என்ன இருக்கோ கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் கதவு இருக்கும். ஸோ அந்த கதவை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். கதவில் வந்து இந்த ப்ளீட்டை அப்படியே வந்து மடித்து வைக்கணும். நான் எப்படி பண்ணுறேங்கிறத அப்படியே பாருங்கள். இந்த ப்ளீட்டை வந்து அந்த பக்கம் போட்டு கதவை லாக் பண்ணிடுங்க.
இப்போ வந்து ஜஸ்ட் நான் ரேண்டமாக போட்டிருக்கேன்னா இப்போ நல்லா கதவை க்ளோஸ் பண்ணிட்டா அது வந்து அங்கே பிடிச்சிக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இப்போ நீங்கள் கதவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சிக்கும். அதனால் சாரீ இப்படி இழுத்தாலும் வராது. இப்போ வந்து நீங்கள் அழகாக ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளீட்டு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பின்னாடி வர ப்ளீட் எல்லாமே நீங்கள் கை வச்சுக்கணும். இதில் பாதி இல்லாட்டி முக்கால்வாசி தான் வந்து வரணும். இப்போ இங்கே தான் வந்து இது முடியுதுன்னா இந்த இடத்தையே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த இடத்துல கை வச்சுட்டே வரணும். ஒரு இப்படி 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 புரியுதுங்களா? இதே டெக்னிக்கில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணணும். இப்படியே ஒரு ப்ளீட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ளீட்டுன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்படி இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து எல்லா ப்ளீட்டுமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பின் பண்ணியாச்சா? இப்போது பேசிக்காக நம்ம எடுத்துட்டோம். இப்போ மேலே இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்த பிறகு இப்படி உதர்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளீட்டு அப்படியே பின்னாடி எல்லாம் வந்துடும். இப்போ சாரீஸில் இங்கே வச்சு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி எடுத்திருக்கேன்னு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறக்கு இல்லை, தனியாக தான் ப்ளீட் எடுக்கணும் அப்படிங்கும்போது யாரோ பிடிச்சாதான் உண்மையாக சொன்னால் ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க டோரே நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக ப்ளீட் வந்துடும். இப்போது செஸ்ட் ப்ளீட்டை எப்படி ஈஸியாக ப்ளீட் பண்ணோங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாரீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து அழகாக ப்ளீட் பண்ணாலே போதும். சாரீ வந்து கம்ப்ளீட் லுக் கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.